எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது காஞ்சிபுரம் இட்லி. இந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து காஞ்சிபுரம் வரதராஜா கோயிலில் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் காஞ்சிபுரம் இட்லி. இதை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து மந்தார இலையில தான் ரெடி பண்ணுவாங்க. பட் நமக்கு மந்தார இலை கிடைக்காதனால நம்ம வாழை இலையிலையும் பண்ணலாம். இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக நல்லா வரும். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, உளுந்து, நல்ல மிளகு, ஜீரகம், காயம், சுக்கு பவுடரும் ஆகும். இதை நம்ம பவுடராக பண்ணிக்கணும். கருவேப்பிலை, எண்ணெய். இனிமேல் இதை நம்ம எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் ஊற போடணும் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். காஞ்சிபுரம் இட்லி வந்து மந்தார இலையில் செய்கிறனால நமக்கு அது கிடைக்காது. அதனால் நம்ம வாழை இலையில் செய்யலாம். இப்போ நம்ம வாழை இலையும் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்சுக்கிடலாம். தோட்டத்தில் வந்து வாழை இலை நம்ம கிடச்சாச்சு. இப்போ நல்ல மழைனால கொஞ்சம் வாழை இலைலாம் கட் ஆகியிருக்கு. இருந்தாலும் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி இதிலே செஞ்சிடலாம். கருவேப்பிலை இலையும் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம பறிச்சாச்சு. இன்னும் இதுக்கு தேவையான பொருள் அளவு நம்ம சொல்கிறேன். பச்சரிசி 1 டம்ளர் அளவு, உளுந்து 3/4 டம்ளர், 2 ஸ்பூன் அளவு வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 hours நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிட்டு இது ஊறின பிறகு நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிடணும். ரொம்ப மையாக அரைக்காமல் குறன்னு அரைச்சிக்கிடணும். நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மாவுக்கு தேவையான உப்பு நல்லா போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். அதை ஒரு 6 hours கழித்து தான் நம்ம அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், பேக் பண்ணணும். அதுக்குள்ளேயும் நமக்கு தேவையான இலையை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இலையை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். அதை நல்லா சூட வச்சுக்கிடணும். அதை நல்லா சூட வச்சு யூஸ் பண்ணால் நம்ம சொன்னதை அதை கேட்கும். சூட் பண்ணாமல் அதுக்கு அது சொன்னதை நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். அதனால நல்லா சூட் பண்ணிக்கிடலாம். சூட் பண்ணால் தான் நம்ம எப்படி மடிக்கணுமோ அதை நல்லா மடிச்சுக்கிடலாம். நம்ம அதுக்கு கெட்டதுக்கு தேவையான நாரும் சூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா மடியுது பாருங்கள். சூட் பண்ணனால தான் நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு நல்லா மடிக்கலாம். இப்போ கீழே ஒரு நாரை கெட்டிக்கிடலாம். நாரை கெட்டின பிறகு இப்போ இப்படி வந்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் கொஞ்சம் எண்ணெய், காயம், ஜீரகம், மிளகு, முழு மிளகு தான் போடணும், பவுட்ரு போடக்கூடாது, கருவேப்பிலை, சுக்கு பொடி. சுக்கை நல்லா இடித்து நான் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த இலையில மாவை நல்லா ஊற்றிக்கிடலாம். கீழே நல்லா டைட்டாக கெட்டிக்கிடணும். இலைக்கு 3/4 அளவு மாவு ஊற்றினா போதும். ஏன்னா அது நல்லா அவிஞ்சு வரும்போது மேலே வரும். இப்போ மாவு ஊற்றியாச்சு. இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்ச மாவை அவிக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இலையும் இட்லியும் நல்லா வெந்திருக்கும். இந்த மெத்தட்லேயும் நம்ம அவிக்கலாம். நம்ம இட்லி கண்ணில் போடலாம். 3வது ஸ்டெப்பு டம்ளரில் வச்சும் அவிக்கலாம். இது எல்லா மெத்தட்லேயும் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். அவிஞ்ச இட்லி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை இருக்காது. ஏன்னா மிளகு, ஜீரகம் எல்லாம் இருக்கிறனால பாருங்கள், சூப்பராக கேக் மாதிரி கட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. நல்லாவே அவிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அவியறதுக்கு. சூப்பராக ஆகிட்டு பாருங்கள். காஞ்சிபுரம் இட்லி, ட்ரெடிஷ்னலான இட்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.